ஊர் போறாரா? ஜெர்மனி இங்கிலாந்துக்குலாம் போறாரு சார். எதுக்கா? முதலீடு இருக்கிறதுக்கு. அதுக்கும் இல்லாம ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். அங்க வந்து பெரியார் அவர்களோட சிலையை திறக்கி வைக்க சொல்ல போறாரு. வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சரி அங்க போயாவது பெரியார்னு சொல்லுவாரா காமராஜர்னு சொல்லுவாரா? இல்ல கேக்குறேன். ஏன்னா பீகார்ல போயிட்டு மை டியர் யாருன்னு சொன்னாரு? அவசியம் இல்ல. சொல்லு, நீயே சொல்லாதான் சிறப்பா இருக்கும். யார் சொன்னா? மை டியர் பார்க்கல சார். பார்க்கலையா? சிக்கிட்ட இந்த கமெண்ட்ல போடுவாங்க. மை டியர் ராஜீவ் காந்தியாம செத்து 24 வருஷம் ஆச்சு. அவர் இறந்து தெரியுமா உங்களுக்கு? இப்ப போயிட்டு உட்காந்து மை டியர் ராஜீவ் காந்தி. யாருக்கு தான் சார் தங்கு ஸ்லிப் ஆகுது தெரியாம சொல்லிருப்பாரு. இதெல்லாம் வந்து டங்கு ஸ்லிப்னு சொல்லி வச்சுங்களேன். எப்பா உன்னை கூப்பிட்டது யாருன்னே உனக்கு தெரியாம தான் இப்ப நீ போயிருக்கியா? உன்னை கூப்பிட்டது ஒரே ஆள் தானே, அவர் கூட தானே இருக்கீங்க. நான் கூட உங்களுக்கு நிறைய வாட்டி இப்ராஹிம் ராத்தர் அவர்கள்னு சொல்லியிருக்கேன். நான் தவறா சார்? அது தெரியாம இப்ராஹிம் ராவத்தனால் ராவத்தர் இப்ராஹிம்னால் நான் தான். ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி ஒன்னா? என்ன அதெல்லாம் தம்பி, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க திமுக. சப்போர்ட் பண்ணல சார். நான் நடக்கிற இயல்பு தான் நான் சொல்றேன். சரி சரி, அப்போ ஓகே. அப்போ உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். நியாயமான மனுஷன் தானே நீ? நியாயமா பேசுவேன். இப்போ ஆளுகிற கட்சி எந்த கட்சி? திமுக. இது அவருக்கு தெரியல தெரியுமா? அதிமுகன்னாரு. இது டங்கு ஸ்லிப் பண்ணுவீங்க. பெரியார் பலாத்கார போராட்டத்தில் கலந்து கொண்டாருன்னு சொல்லி பேசினாரு, வேணா டங்கு ஸ்லிப்னு வச்சுக்கலாம். இளமை புகுத்தி விடும் திருக்குறள் பேசினாரு, டங்கு ஸ்லிப்னு வச்சுக்கலாம். மதில் மேல் பூனை, பூனை மேல் மதில்னு சொன்னார், டங்கு ஸ்லிப்னு வச்சுக்கலாம். 992 ஏதோ ஒன்று ஊட்டிட்டு இருந்தாரு, அது வந்து டங்கு ஸ்லிப்னு வச்சுக்கலாம். இது இல்லாமல் டங்கு ஸ்லிப்பு புரிஞ்சுங்க. அப்போ அங்கே போயாவது அது பெரியாரா காமராஜரான்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் சொல்லிட்டு வந்துட்டான்னு வச்சுங்க. ஏன்னா உள்ளூரில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏதோ உள்ளூரில் நாங்கள் தெரிஞ்சு பழகிக்கிட்டோம்,